ஒரு ரேஸ் போகிறேன்னு சொன்னால் அந்த ரேஸில் எவ்வளோ வேகம் ஓடினாலும் பையில் ஏதாவது வச்சுருப்பாங்களா? ரேஸ் ஓடுறவங்க ஏதாவது மேலே தூக்கிட்டு போவாங்களா? இருக்கிறதுலையே லைட்டஸ்ட் ஷூ போடுவாங்க, இருக்கிறதுலையே ரொம்ப லைட்டான ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருப்பாங்க. அப்படி இருக்கிற ஏன்னா அவங்க என்ன பண்ண எப்படியாவது ஓடி அந்த இலக்கை அடையணும். அப்போ அதை தடை செய்தவன் யார் என்று வசனம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் எதெல்லாம் நமக்கு தடை செய்து ஜெசிமா? வாட் இஸ் மேக்கிங் யூ ஸ்டாண்ட்? இந்த உலகத்திற்குண்டான எல்லா காரியங்களையும் நம்மள தடை செய்கிறதா தான் இருக்கிறது. உன்னுடைய ஃபேஸ்புக் உன்னை தடை செய்து. உன்னை தடை செய்தவன் யார்? இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லு. உன் முழங்கால இருந்து இடுப்பளவுக்கு மாறாதபடி உன் ஓட்டத்தை தடை செய்தவன் யார்? நீங்க தான் பதில் சொல்லணும். அதுக்கு நான் தான் பதில் சொல்லணும். இன்னைக்கு கேட்க போற ஆண்டவரே, என்ன நல்ல ஓட்டத்தை ஆரம்பிச்சோம், சூப்பரா பியூட்டிஃபுல்லா உங்க ஓட்ட ஆரம்பிச்சது, நல்லா தான் ஓடிக்கொண்டு இருந்தீங்க, ஆனா யாரோ தடை செஞ்சிருக்கிறாங்க. யார் அது? யார் உன்னை தடை செஞ்சா? நீயே வா, இல்ல உன் உறவினரா, இல்ல உன் நண்பனா, இல்ல நீ யூஸ் பண்ற ஃபேஸ்புக்கா, இல்ல உன்னுடைய யூடியூப் வீடியோவா, இல்ல நீ சம்பாரிச்சு வச்சிருக்கிற பணமா, இல்ல உன்னுடைய சொத்தா? யார்? எது உன்னை தடை செய்து இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு பதில் உண்டாகணும். இன்னைக்கு பதில் சொல்லி ஆகணும். இன்னைக்கு திருச்சபை சூப்பரா ஓட ஆரம்பிச்சது. நதி பியூட்டிஃபுல்லா புறப்பட்டுச்சுங்க. எந்த நதியும் போய் கடல்ல சேராம பாதியில இருந்துச்சுன்னா அது நதியா மதிக்கவே மாட்டாங்க யாரும். பாதியில நிக்கிற நதி இல்லை. இது சமுத்திரத்துல சேரணும். சமுத்திரம் தான் கர்த்தர். சமுத்திரத்துல போய் நீ சேரணும். நதி பாதியில நிக்கிறதுக்காக உன்னை அழைக்கல ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். தடை செய்தவன் யார்? 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3:1. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? நீங்கள் இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை மயக்கினவன் யார்? அப்போ தடை செய்தவன் ஒருத்தர் இருக்கிறான், தடை பண்றவன். ரெண்டாவது, தடை செய்ய முடியால அப்படின்னு நினைச்சா அடுத்தது என்ன தெரியுமா பண்றான்? உங்களை மயக்கிறான். ஏதோ நம்மளை மயக்கி கொண்டு இருக்கிறது. நம்மளை மயக்குகிற பல காரியங்கள் இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிறது, நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிறது, நம்ம வாழ்கிற சூழ்நிலையில் இருக்குது. எதை கண்டு மயங்கி போனோம்? ஓட்டம் நல்லா தானே ஆரம்பிச்சோம், ஏதோ கண்டு மயங்கி போயிருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவம் எதையோ கண்டு மயங்கி கொண்டு இருக்கிறது. எதை கண்டு மயங்கி இருக்கிற? தேவனுடைய ராஜ்யம் எங்கே சென்று கொண்டு இருக்கிறது? மயங்கிட்டோமா? 3வது கேள்வி கேட்டுலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் நம் அனைவருக்கும் தெரிஞ்ச வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஒருவேளை ஓட்டத்தை ஆரம்பிச்சு பியூட்டிஃபுல்லா ஜாலியா சூப்பரா ஓட ஆரம்பிச்ச நீ இந்த 3 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம இன்னைக்கு அமர்ந்து கொண்டு இருக்கிறையா? ஓட்டம் பாதியிலேயே நின்று போய் இருக்குதா? பவுல் சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை காத்துக்கொண்டேன். ஓட்டத்தை முடிச்சேன்னு அவனால சொல்ல முடியுது. உங்களால சொல்ல முடியுமா? அவன் தனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோட கூட ஓட கடவுள். உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த ஓட்டத்துல பொறுமையா ஓடணும். ஹல்லேலூயா. நான் ஒரு வீடியோவை பார்த்தேங்க, பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் 4 குழந்தைங்களுக்கு ரேஸ் கொடுத்தாங்க. 4 குழந்தைங்க அழகாக ஓடிச்சுங்க அந்த ரேஸ். பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. வாட்ஸ்அப்பில் நீங்கள் கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த 4 குழந்தைங்க என்ன ஓடினாங்கன்னா 4x100 ரிலே மாதிரி ரிலே ரேஸ் வச்சாங்க. அந்த ரிலே ரேஸில் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நேராக அந்த பிள்ளை எடுத்து வந்து அந்த பேட்டனை கொடுக்கும். அதை வாங்க உடனே நீ என்ன பண்ணணும்? ஓடணும். என்ன பண்ணணும் சொன்னாங்க? சொல்லுங்க. பேட்டனை எடுத்துட்டு ஓடணும். பேட்டனை வாங்கணும். வாங்கின உடனே என்ன பண்ணணும்? ஓடணும். இதுதான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த பிள்ளையும் காத்துக்கிட்டே இருக்கிறா. அப்படியே வேகமாக ஓடி வராங்க. 4 பிள்ளையும் ஓடி வந்து அந்த பேட்டனை கொடுத்த உடனே 3 பிள்ளைங்க இந்த பக்கம் ஓடிடுச்சு. கடன்னு ஓடுது. இன்னொரு பிள்ளை இதை வாங்கின உடனே அவங்களுக்கு மைண்டில் இருக்கிறதுலாம் ஒன்று தான், வாங்கணும் வாங்கணும். சொல்லுங்களேன். வாங்கணும் ஓடணும். ஆமா, இதே மைண்ட்லயே இருந்துச்சு. அவ எப்போ வருவான்னு காத்துக்கிட்டே இருந்தா. கஷ்டப்பட்டு ஓடி வந்து கையில கொடுத்த உடனே வாங்கிட்டு ஒரே ஓட்டமா இந்த பக்கத்துல ஓடிட்டான். ஓட வேண்டியது
இந்த பக்கம் இருக்குது. இவங்க பிடி வாத்தியார் இந்த பசங்களை ஓடுறாங்க, இந்த பிள்ளைய பாப்பா பாப்பா நில்லு 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 இந்த பக்கம் பிடிக்கணும்னு ஓடுறாங்க. அவ பிடிக்க முடியாத வேகத்துல ஓடிட்டா, ஆனா ஓட வேண்டிய வழியில ஓடல. சார் கொஞ்சம் யோசிங்க சார், நல்லா தான் ஓடுறீங்க, வேகமாக கூட ஓடுறீங்க, ஆனால் உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் உனக்குன்னு நியமிக்கப்பட்ட வழியில் நீ ஓடுகிறாயா? அந்த பிள்ளை ஓடினதை பார்த்து எல்லாரும் சிரித்தோம், நான் கூட சிரித்தேன். இதை பார்த்து என்னப்பா இந்த வேகம் ஓடுது, ஆனால் இந்த பக்கம் ஓடி இருந்தால் ஃபஸ்ட்டு வந்துருக்குமேன்ட்டு இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னொரு வாட்ஸ்அப்பில் இன்னொரு வீடியோ பார்த்தேன். இந்த 4 பிள்ளைங்களும் அப்படியே ஓடிக்கினே இருக்குது, எல்லாம் வேகமாக அப்படியே ஒரு கிரவுண்டில் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஏன் இப்படி இந்த பக்கம் போய் சுற்றிக்கின்னு இப்படி வந்து இப்படி வர்றது? நம்ம நேரம் இப்படி குறுக்கால ஓடி அப்படி போயிடலாம். இன்னொரு குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா குறுக்கால அப்படி ஓடி போயிடுச்சு. எப்படி இப்படி ஓடி போய் கடைசி எங்கே தான் வரப்போறீங்க? இங்கே தானே வரப்போறீங்க. நேரம் ஏன் இப்படிலாம் சுற்றி ஓடி நிற்கிறது? நேரம் இப்படியே ஓடிடலான்னு ஓடிடுது ஒரு பிள்ளை குறுக்கு வழியில். அவங்களுக்கு கப்பு கிடச்சிருக்கோம், கிடைக்காது, ரிஜெக்ட். இன்னைக்கு அப்படி தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ ஓட்டம் அப்படி ஓட்டம் இல்லை சார். உனக்குன்னு ஒரு வழியை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அந்த வழியில் நீ ஓடணும். அந்த வழியில் கணுக்கால் அளவில் இருந்து முழங்கால் அளவு போனால் ஷார்ட்கட்டில் வர முடியாது சார். ஷார்ட்கட்டில் வர முடியாது சார். 1000 முழம் அளந்ததுக்கு அப்புறம் தான் கணுக்காலில் இருந்து முழங்கால். யூ நீட் டு ஒர்க் ஹார்ட். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன் ஓட்டத்தை நீ ஓடணும். சத்தமா சொல்லுங்க, என் ஓட்டத்தை நான் ஓடணும். ஓடு. கணுக்காலில் இருந்து முழங்கால் வர வரைக்கும் ஓடிக்கிட்டே இரு. துதி, ஜெபி. ஒரே நாளில் ஊழியம் நடந்துடாதுங்க, ஒரே நாளில் எல்லாம் நடந்துடாது. ஜெபம் பண்ணு, கிருபையை கேளு. ஆண்டவரே இன்னும் கிருபை வேணும். கேளுங்களேன், இன்னும் கிருபை வேணும். ஹல்லேலூயா. இப்போ கேளுங்களேன், கணுக்கால் அளவு போதாதையா? பாடுமகா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவும் போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கடக்க முடியா நதியா என்னை அபிஷேகித்து நடத்துமையா, கடக்க முடியா நதியா என்னை அபிஷேகித்து நடத்துமையா. இயேசுவே தெய்வமே, பாதம் அமர்ந்து நான் மகிழனுமே. இயேசுவே தெய்வமே, பாதம் அமர்ந்து நான் மகிழனுமே. இன்னும் 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 அன்பை அறியனுமே. இன்னும் என்னில் மகிமை நிரம்பனுமே. ஊற்றாய் புறப்பட்டது முதல் அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம். அது இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு தூரமானவர்கள் நாம், கிறிஸ்துவை அறியாதவர்கள் நாம், கிறிஸ்துவுக்கும் நமக்கும் பங்கில்லாதவர்களாக நமக்கு கர்த்தர் இலவசமாக ஒவ்வொரு நாளும் ஊறுகிற ஊற்றாக, நித்திய காலமாய் ஊறுகிற ஊற்றாக, இருதயத்திலிருந்து புறப்படுகிற அந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு ஊற்றாக இருதயத்தில் புறப்பட்டு அது அபிஷேகத்தால் நிரப்பப்படும் போது நதியாய் மாறுகிற கிருபையை பெறுகிறது. கணுக்காலில் இருந்தா பத்தாது, முழங்காலில் இருந்தா பத்தாது, இடுப்பளவில் இருந்தா பத்தாது. சுயம் செத்து கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று நீ மறைந்து அவர் வெளிப்படுகிற நாளிலே அது நதியாய் மாற. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அது எப்பொழுது நதியாய் மாறுகிறதோ அன்று முதல் அது சுற்றிலும் ஜீவன் உண்டாயிருக்கும். அது எப்பொழுது ஜீவன் உண்டாயிருக்கிறதோ அது சுற்றிலும் ஒவ்வொரு மாதமும் இடைவிடாமல் கனி கொடுக்கிறதா இருக்கும். அதோடைய இலைகள் அதுக்கு மருந்தாக, அது இருக்கிற இடமெல்லாம் நன்மைகள் உண்டாகும். முழங்கால்ல இருந்து கணுக்கால்ல இருந்து கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ணி கடக்க முடியாத நதியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஒருவேளை நதியாய் ஓடிக்கொண்டிருந்த உன்னை தடை செய்தவன் யார்? மயக்கினவன் யார்? உன்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரித்தவன் யார்? இந்த 3 கேள்விகளுக்கு பதில் தேடுங்க. உன் ஓட்டம் ஆரம்பிக்கட்டும், இப்போ தொடரட்டும். எல்லாரும் அப்படியே ஏஞ்சி நிக்கலாமா? ஆண்டவரே,
ஆண்டவரே எனக்கு அற்புதம் வேணும்னு சொல்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு வசனம் சொல்லுகிறது. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு அற்புதம் வேணும்னு சொல்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா துதிங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஒருமனப்பட போகிறோம், எல்லாரும் ஒருமனப்பட போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் அற்புதத்தினால நிரப்ப போகிறார், கர்த்தர் மகிமையினால நிரப்ப போகிறார். கர்த்தர் உங்களை பார்த்து சொன்னார், தீர்க்க தரிசனமா சொன்னார், நீ கடக்க முடியாத நதி, நீ கடக்க முடியாத நதி, நீ கடக்க முடியாத நதி இதோ ஊற்றாய் ஆரம்பித்து இப்பொழுது நதியாய் மாறிக்கொண்டிருக்கிற கணுக்கால்ல இருந்து முழங்கால்ல இருந்து இடுப்பளவா கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். இதோ இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை என்னை நதியா மாற்றுங்கன்னு சொல்லுங்க, என்னை இன்னும் வல்லமையாய் மாற்றுங்கன்னு சொல்லுங்க. திருப்தி அடைந்தது போதும், திருப்தி அடைந்தது போதும், திருப்தி அடைந்தது போதும். ஒரு வல்லமையினால நிரப்பப்படுகிற அனுபவம் உங்களுக்கு வேணும், ஒரு மகிமையினால நிரப்பப்படுகிற அனுபவம் வேணும். எழுப்புதலின் காலத்திலே வந்திருக்கிறோம். இந்த எழுப்புதலிலே ஹல்லேலூயா எனக்கும் ஒரு பங்கு வேணும் ஆண்டவரே. கிராமங்கள் தோறும் ஓடன ஆண்டவரே, வீடுகள் தோறும் மகிமை வெளிப்படன ஆண்டவரே. என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, சோதரிக்கிற ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, நதியா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. தடை செய்தவன் யார்? மயக்கினவன் யார்? அன்பை விட்டு பிரித்தவன் யார்? இந்த கேள்விகளுக்கு பதில் உண்டாகட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே வார்த்தை கிரியை செய்யட்டும், ஒவ்வொரு உள்ளங்களிலும் கிரியை செய்யட்டும், ஒவ்வொரு உள்ளங்களிலும் கிரியை செய்யட்டும். ஹல்லேலூயா. மாரநாத்தா சீக்கிரம் வரப்போகிற தெய்வம், சீக்கிரம் வரப்போகிறார். மனவாட்டிக்காக மாத்திரமே வரப்போகிறார். அவர் வரும்பொழுது நதியாய் மாறினவர்கள் மாத்திரமே, கடக்க முடியாத நதியாய் மாறினவர்கள் மாத்திரமே, அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்கள் மாத்திரமே, மறுபடியும் பிறக்கப்பட்ட அனுபவத்தை பெற்றவங்க மாத்திரமே, இதோ அவருடைய அபிஷேகத்தினால் நிரம்பி கனி கொடுத்தவர்கள் மாத்திரமே மனவாட்டிகளாக அவர் ஏற்றுக்கொள்ளுவார். அதற்காக ஆயத்தப்படுவோம். ஆண்டவரை இன்னைக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம், ஹல்லேலூயா, என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம், ஆண்டவரே நதியா என்ன மாற்றணும் ஆண்டவரே, பத்தாது ஆண்டவரே, பத்தாது ஆண்டவரே, பத்தாது ஆண்டவரே, என்ன நதியாய் மாற்றணும்னு சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சோத்துறீங்க பார்க்கலாம், எல்லாரும் சோத்துறீங்க பார்க்கலாம். இன்னும் சோத்திரம் உண்டாகட்டும், இன்னும் துதி உண்டாகட்டும். பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்களாக மாற்றுங்க இயேசுவின் நாமத்தில். பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணலாமா? எல்லாரும் சோத்துறீங்க அப்பா. கடக்க முடியாத நதியா என்ன மாற்றுங்கப்பா. இன்னும் உங்க வல்லமை எனக்கு வேணும். வாய்களை திறந்து நல்லா துதிங்க பார்க்கலாம். இன்னும் 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 கிருபை வேணும், இன்னும் வல்லமை வெளிப்படணும் ஆண்டவரே. அபிஷேகம் பெற்றவங்க மேல இன்னும் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. பரிசுத்தம் மேல இன்னும் பரிசுத்தம் அடையட்டும், கிருபை மேல இன்னும் கிருபை வெளிப்படட்டும், வல்லமை மேல இன்னும் வல்லமை வெளிப்படட்டும். வாய்களை திறங்க, உன் வாயை விரிவாய் திற, உன் வாயை விரிவாய் திற, உன் வாயை விரிவாய் திற. Let the miracles happen, let the power fill this people, let the anointing flow over this place, oh Lord. ஆண்டவரே உம்முடைய மகிமை சொல்லுங்க, மகிமை சொல்லுங்க, மகிமை சொல்லுங்க, மகிமை சொல்லுங்க, மகிமை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மகிமை சொல்லுங்க, வல்லமை 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 வல்லமை. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். வணக்கம், என் பேர் அருணாராணி. ஃபர்ஸ்ட் பேட்ச்லேருந்து நான் வரேன். இங்கே வந்து ஆரியை கற்றுனேன். வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம் எப்பவுமே. நாங்கள் இந்த கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லவே நாங்கள் இங்கே வந்து கற்றுக்குன்னு இங்கே வந்து நாங்கள் வேலை செய்கிறேன். ஜூட்டும் கற்றுக்குன்னு ஜூட்டும் தைக்கிறோம். என்னோட பேர் தீபா. நான் ஒரு மகிழ் வித் மகிழ் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு 1 year ஆகுது. நான் இங்கே வந்து ஆரி கிளாஸ் படித்தேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். நான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் என்னோட வீட்லேயோ சரி வெளியேயோ சரி நிறையா சேஞ்சஸ் ஆயிருக்கு. இங்கே ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் வர அமௌண்ட்டை வச்சு என் பசங்களுக்கு நான் வந்து கிஃப்ட் பண்ணேன், என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு கிஃப்ட் பண்ணேன். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஹாப்பினா அதுதான் எனக்கு. பிகாஸ் நம்ம சம்பாத்தியத்துலேருந்து ஒன்று வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு பெரிய பிளெஸிங்காக இருந்தது எனக்கு.